100 days 100 vlogs சேலஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 40 வீடியோ போட்டிருப்போம். அதில் நம்ம 11வது வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறையா வீடியோஸுக்கு பார்ட் 2 போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் இந்த 100 days 100 vlogs சேலஞ்சில் போட்ட எல்லா வீடியோவிலையும் ஒரே ஒரு வீடியோவில் மட்டும் கமெண்ட் செக்ஷனை நீங்கள் போய் பார்த்தாலும் தெரியும், சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் தோணி இருக்கு, பாட்டு போடு பாட்டுன்னு அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பாருங்க, சாயங்கால நேரம் நகைச்சுவை. ஸோ நிறையா பேர் அந்த பாட்டு போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இப்போ தானே பண்ணியிருக்கோம், ஒரு மாதம் கழிச்சு போடுவோம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி அந்த ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. ஸோ என்ன அப்படின்னா, டிக்டாக் ரோஸ்ட்டு. இப்போ சொன்ன உடனே பல பேர் குஷியாக இருப்பீங்கல்ல, ஆல்ரெடி தமிழில் பாட்டே குஷியாக இருப்பீங்க. ஏன் அதுக்கு அவ்வளோ பேர் பாட்டு வேணும்னு கேட்டிங்கன்னா, அதில் டிக்டாக் வந்து வண்டையாக கேட்டுச்சுங்க. மலேசியா விட்டு வெளியே போடா அப்படியெல்லாம் திட்டுது. அதில் ஃபில்டர் எல்லாம் கிடையாது, திட்டுன்னு திட்டுது. ஸோ யாராவது குழந்தைங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு வேண்டாம். ஃபன்னாக தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து பாருங்க. சரி, இப்போ என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து நம்ம பெல்கனியில் எங்களை அப்படியே உட்காந்துக்கிட்டு சும்மா ஃபன்னாக சூரிய ஒளியில் கேஷுவலாக அப்படி அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியாமல் கேஷுவலாக தான் பண்ணணும். இப்போ தான் அது என்னென்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தெரியுங்களா. அதனால தான் பாருங்கள், க்ளீன் ஷேவெல்லாம் எடுத்து அப்படியே இன்னைக்கு டிக்டாக் கிட்ட நான் ஒரு மாஸ் ஹீரோன்னு பேர் வாங்காமல் போக மாட்டேன். நான் போன வாட்டி என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு. அதனால் சில பல கெட்டப்புகள் எல்லாம் ட்ரை பண்ணலாமேன்னு எங்கள் ப்ராப்பர்ட்டியை கூட பாருங்கள், சும்மா ஃபோட்டோ போட்டால் திட்டுவேன். இங்கே வர்றேன், மாறு வேஷத்தில் வர்றேன் நான், கூலிங் கிளாஸு. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு கெட்டப் ஒன்று இருக்குது, விரும்பாண்டி கெட்டப்பில் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் அவசரப்பட்டு சேவ் பண்ணி விட்டேன். சரி பரவாயில்ல, விபூதி எடுத்து நல்லா பட்டை அடிச்சு விட்டு கேட்டு பார்ப்போம். இப்போ நான் யார் மாதிரி நான் இருக்கேன், கமல்ஹாசன் மாதிரி இருக்கேன்னா எடு செருப்பண்ணா அப்படின்னு போகுது டிக்டாக்கு. சரி வாங்க, வெள்ளம் எடுத்தாச்சு. என்ன பண்ண போகிறோம்னா, நல்ல பிரைட் லைட்டில் பேக்ரவுண்டில் சும்மா LED எல்லாம் போட்டு நம்ம ஸ்டூடியோவுக்குள்ளே உட்காந்து பண்ணலான்னு இருக்கோம். அப்போ தான் அதுக்கு அதான் அப்போ அது லைட்லாம் வச்சு பார்க்கும்போது கூட நம்ம முகரக்கட்டையை பார்த்துட்டு, ஓ இவங்களா பாவமுங்க அப்படின்னு நல்லா பேசுதான்னு பார்ப்போம். டிக்டாக் சொல்லு, எது பாவமா, ஏய் இப்போதான்டா வெளிச்சத்தில் மூஞ்சி நல்லா தெரியுது, நாயே வெளியே போடா அப்படின்னு ஓவரா திட்டுதான். என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க, விபூதி எல்லாம் எடுத்துட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போங்க. அதில் என்ன தூக்கிட்டு வாங்க. வந்து எங்களுடைய ஸ்டூடியோ லைட்லாம் போட்டு நல்லா பளிச்சுன்னு உட்காந்துருக்கோம். பின்னாடி பேக்ரவுண்டெல்லாம் செட் பண்ணியாச்சு. பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் என்ன ஒரேவா திட்ட போகிறாங்க. சூரிய ஒரு படத்தை சொல்லுவார்ல, மச்சான் அவளுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்டா, ஏதாவது ஒரு செகண்ட் நம்ம அவள் கண்ணுக்கு நம்ம அஜித்குமார் மாதிரி தெரியும், அப்போ விழுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் இன்னைக்கு அந்த ஒரு நிமிஷமா இருக்கக்கூடாது? டிக்டாக் கண்ணுக்கு நாங்கள் அஜித்குமார் மாதிரி தெரிகிற மாதிரி ஏன் இருக்கக்கூடாது? பார்த்தீங்களா லைட்டில் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு சொல்லு. உன்னை இவன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பழைய டேட்டா பேஸை எடு அவன் பார்ப்போம் அப்படின்னு ஒட்டி பார்க்குதான். பார்த்தா சொல்லுதான், பர்ஃபெக்ட்லி மேட்ச். வந்துட்டியா, ஏய் அப்படி இன்னும் மலேசியா விட்டு போகலையா அப்படின்னு கேட்க. அவன் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ற, உன்னோட லொகேஷன் வந்து மலேசியா தான் காட்டுது. ஏய் இப்போ பொய்யும் பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு பேசும். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயுமே லேடிஸ்ட்டு முடிச்சுட்டு நம்ம அப்புறம் போவோம். சரியா? ஃபர்ஸ்ட் அம்மாக்கு எப்பயுமே அது வந்து அம்மா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யுது. எப்போ பார்த்தாலும் ஆமா, அம்மா சொல்றாங்க, அது போன மாசம், இந்த மாசம் என் மூஞ்ச பார்த்தா என்ன சொல்லுதுன்னு தெரியல. கேட்டுருவோம். ரெடி? உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சீங்க? மூஞ்சி முகரையும் தான் எப்படி நான் தான் பைத்தியக்காரின்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஓ மூஞ்ச வச்சு அடே நக்கலா வச்சு தவளை மல்லிகை கட்டிக்கவா, தவளை மல்லிகை அது காலையில நல்லா பேசும் போல. இல்ல மிஸ்டி சொல்லுதுன்னா, கிளவியாவே திட்டுதுன்னா நம்மள என்ன சொல்ல,
இல்ல குமரியை திட்டாத என்னவோ இல்ல மிஸ்டி சொல்லுது போன மாசத்தோட இந்த மாசம் நமக்கு மண்டை அரைஞ்சி கொஞ்சம் பெருசாகிருக்கு, அதுக்கு திட்டுமா பாப்பா. ரெடியா? போசனுக்கு இதுக்கு பைத்தியம் பரவாயில்ல. நான் சொன்னேன்ல மண்டை அரைஞ்சு பெருசானே இது பாக்குது, அது கேக்குது. டிக்டாக் அவங்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேக்குது, ஏய் இந்த மண்டா அப்படி ஏதாவது சவுண்ட் இருக்கானே. இல்லைங்களே, அதுக்கு மேட்சிங்கா சண்டா இருக்கு. சரி எடு எடு வந்துருக்கா, வந்துட்டா பாட்டை எடு சண்டா. அம்மாவை பைத்தியக்காரின்னு சொல்லும் போது மிஸ்டி எவ்வளவு பயந்துச்சோ, இப்ப மிஸ்டிய சண்டான்னு சொல்லும் போது எனக்கு வைத்த லூஸ் மோஷன் போகுது. ஏன் சொல்லுங்க, போன வாரம் இவங்கள பெருமையா பேசும்போது நம்மள திட்டுச்சு, இன்னைக்கு இவங்களே திட்டுதே. உன்ன பெருமையா பேச போக நினைக்கிறேன். பாப்போம். மாமா இதான் மாப்பிள்ளையோட போட்டோ. நல்லா இருக்கானே, பேரு சந்தோஷ். அதுவும் நல்லா இருக்கேன். ஆனா கழுத்து பிடிச்ச மாதிரி இப்படி திரும்பி இருக்கானே. ஏமா நல்ல வாட்டெல்லாம் ஓடுது. அது ஒண்ணும் இல்லைங்க, அடிக்க கூடாது. நான் கிளீன் ஷேவ் எடுத்த உடனே அதுக்கு பிரசாந்த் மாதிரி இருக்கு, ஜீன்ஸ் பட பிரசாந்த் மாதிரி இருக்கு. இருக்கலாம். மிஸ்டி சொல்லுது, அது அப்படித்தான்டா, காக்கைக்கு தண்ணி குஞ்சு பொன் குஞ்சு. இவனே ஜீன்ஸ் பட பிரசாந்த்ங்கிறான், அது இருக்கலாம் வந்துது. என்னடா அப்ப ஜீன்ஸ் பட பிரசாந்த் நான் ரெண்டு யோசிச்சுப்பேன், அவளை ரெண்டு யோசிச்சுப்பேன். நான் தான் லக்ஷ்மி அம்மா பாட்டி. அப்ப நான் ஐஸ்வர்யாவா? இனிதான் கழுத்தி அடிக்க போகுது. டிக்டாக் சொல்லும், பாவமே மனசு முன்படக்கூடாதுன்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராய், பிரசாந்த், லட்சுமி செகண்ட் ரவுண்டு வருவி இல்ல, அப்ப இருக்கிறடே. இப்ப வேற ஏதாவது போஸ்ட் கொடு. இல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் லாஸ்டா தான். வேற ஏதாவது போஸ்ட் ஆக்ரோஷமா ஏதோ ஒண்ணு. உண்மைதான் தங்கம், நீ எல்லாருக்கும் உதவுற ஒருத்தனா இருந்த. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா முதல்ல ஓடி போய் நிக்கிறவனும் நீதான். பணம் வேணும்னா கொடுத்த, நேரம் வேணும்னா கொடுத்த, ஆறுதல் வேணும்னா கூட தோல் கொடுத்த. உன்னால முடிஞ்சதெல்லாம் எல்லாருக்காகவும் பண்ணிக்கிட்டே இருந்த. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் வந்த நாள்ல தான் இந்த விஷயமே புரிஞ்சது. நீ ஓடி போய் உதவின அளவுக்கு உன்கிட்ட ஓடி வர யாரும் இல்லையேன்னு. அப்போ உன் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணேன், ஆனா அவன் வாழ்க்கை ஒரு நாள் கூட வீழ்ந்து போகாது. நிம்மதியா இருந்தங்கோ, உன் அப்பா நான் இருக்கேன். சரி 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 சரி. ஆனா என் வாழ்க்கையில இவ்வளவு உண்மைதான். எல்லாருக்கும் காசு கொடுத்து இன்னுமே திருப்பி வரல எனக்கு. ஓ செஞ்சிருக்கேன். 2 செகண்ட் 3 செகண்ட் வர்ற மாதிரி. இதுக்கு நீங்க திட்டி இவ்வளவு பேசுறாரு, இதுக்கு நீங்க திட்டிட்டே போயிருக்கலாமே சார். கை வலிக்குது சார் எனக்கு. ஏன் தங்க போய்கிட்டே இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, நீ செஞ்ச உதவி, நீ கொடுத்த காசு, நீ கொடுத்த நேரம், எதுக்கும் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. உனக்கு அந்த புண்ணியம் மட்டும் வருமா கடைசி வரைக்கும். இது மட்டும் எனக்கு உண்மையா இருக்கு, நடந்த மாதிரியே இருக்கு. என்ன இவன் ஜோசியத்துக்கு டிக்கெட்டோக்கா இருந்தாலும் அது எந்த அப்பாண்டுங்கிற சொந்த அப்பா சாமி அப்பா. உங்க சொந்த அப்பாவுக்கு அப்படியே இயேசுதாஸ் குரல் அறுத்து தள்ளிடுவாரு. இவங்க சொந்த அப்பாவும் இப்படியே விட மாதிரிதான். இருக்கிற லேண்டு பூண்டு எல்லாம் இருக்கிற லேண்டு பூண்டு எல்லாம் ஊருக்கு அது வேஸ்டா இருந்தாரு. சரி எங்க இவ்வளவு லென்த்தா போயிருச்சுங்க பாரு. ஷார்ட்டா வர்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடு, மண்டைய மூடு. சரியா எப்ப சட்டி உள்ள இருக்குது தவக்கல, கால விடும் போது பாக்கல, எப்ப ஆசையா தான் இருக்கும் வேர்க்கல, ரத்தம் ஊத்தி நிற்குது பாமோக்கல. இப்படி பார்த்தனால சட்டிக்குள்ள இருக்குது தாங்க. இப்படி பாக்குது இல்ல, அப்ப அது சொல்லுது, ஐயோ ஜட்டிக்குள்ள. அம்மா சொல்றாங்க சட்டிக்குள்ள தவக்கலையான்னு. காது கேட்க மாட்டேங்கி. என்ன தெரியுமா, ஐயோ சட்டிக்குள்ள இருக்குது தவக்கல்ல, நான் காலை விடும்போது பார்க்கல. மிஸ்டி இப்படி பாக்குது இல்ல, அப்ப யோசிச்சிருக்கு. ஆனா இந்த பாட்டு எனக்கு வந்துருந்துச்சுன்னா டிக்டாக் போய்
சட்டிக்குள்ள தவக்கலை இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு மசுருக்கு தெரியாதுல்ல. அது போடுறவங்கிட்ட போய் கேட்கலாம் பண்ணானே. அதுக்கு தெரிஞ்சிட்டு போடல. மிஸ்டி பார்க்க எது தவக்கலையா? No, no. What nonsense you are talking about me? நான் வந்து சட்டிக்குள்ளதான் இப்படி பார்த்ததுனால சட்டி. சட்டி பார்க்க. சரி இவன் நமக்கு ஐயோ இவ்வளவு அழகா பிறந்துட்டியடா குமாரு. உனக்கு ஏத்த பொண்ணு இந்த ஊர்ல இருக்க மாட்டாரா? சத்தியமா வெளியூர்ல தான் பிறந்திருப்பா. வெளி ஊர் கூட கிடையாது, வெளிநாடு. பாஸ்போர்ட் எடுத்துட வேண்டியதுதான். பரவாயில்ல, உன்னோட நல்ல ராசியா தான் இருக்குது. ஐயோ அழகா பிறந்துட்டியா குமாரு. ஆனா இதுல வந்து ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. நமக்கு பொண்ணு வந்து இந்த ஊருக்குள்ள இல்ல, வெளியூர், சொல்ல போனா வெளிநாடு. மலேசியாவுல இருந்து ஸ்ரீலங்கா வெளிநாடு தானே, இந்த ஊருக்குள்ள இல்லையா? நீதான் மிஸ்டி சொல்லு, அந்த மிஸ்டி பயந்துருச்சு அப்படின்னா நகைச்சுவையும் புரிய மாட்டேங்குது, ஒரு அளவு புரிய மாட்டேங்குது. சரி எங்க கூலிங் கிளாஸை போடு பார்ப்போம். இன்னைக்கு என்ன டிக்கெட் இன்னைக்கு நம்ம மேல ஒரு பாசம் வச்சிருக்கேன். நான் சொன்னேன்ல, நான் வந்து உண்மையான அழகை லைட்ல காட்டினேன்னா எவனா இருந்தாலும் மயங்கிடுவாங்க. அது என்னது இவன் சொல்ற, அது ஸ்டைல் இல்ல தம்பி, வயசு தலை நிக்க மாட்டேங்குது, அதான் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கேன். ஸ்டாண்ட்லயே வைப்பமே, தலை நிக்குது இல்லையா? வணக்கம், எல்லாரும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஒரு போட்டோ போட்டிருக்கேன்ல, அவர் என்ன நம்ப வச்சு அப்படி செஞ்சாங்க, இப்படி செய்யற அப்படி செய்யற சொன்னாங்க. நல்லா செஞ்சாங்க, செஞ்சுட்டு என்ன கழட்டி விட்டாங்க. ஏங்க இவன் கண்ணாடி போட்டோன்னு இவன் ஆம்புலன்ஸ் நினைச்சு பொம்பளை கேஸ்ல மாட்டி விட்டு சொன்னேன். தலைய ஸ்டாண்ட்ல வைக்காத சந்தேக கேஸ்ல உள்ள பிடிச்சி போட்டுறாங்க. இவரு முடி வேற வெட்டி குடி வேற போட்டு ஆம்பளை மாதிரி தான் இருக்காரு. அவர் பொண்ணுன்னு கண்டுபிடிக்கிறது கண்ணு மட்டும் தான் இருந்தது. அதையும் மூடி தலைய ஸ்டாண்ட்ல வச்ச உடனே எங்க இவர் என்ன ஏமாத்தி விட்டாருக்கு, செஞ்சு விட்டாருக்கு. ஐயா இவன் கண்ணாடி போட்டா ஆம்பளைங்க. பரவாயில்ல, டிக்கெட் தெரிஞ்சிருக்கு. இப்ப நீ என்ன செய்ய போது போஸ் ஏதாவது கை அப்படி ஏதாவது பண்ணி இது இப்படி அந்த ஹார்ட்டு கொடு, இந்த ஹார்ட்டு கொரியன் ஹார்ட். மிஸ்டி வந்து எங்க மிஸ்டி கொரியன் ஹார்ட் கொடுங்க. நானே என்ன மூக்கை நோண்டிக்கிட்டு இருக்கேன், எடுத்து உருட்டிக்கிட்டு இருக்கு. இவன் கிட்ட போய் கொரியன் ஹார்ட் கேட்டாங்க. அழகா இப்படி கூடு மிஸ்டி சொல்லுது. அப்ப இது கொரியன் ஹார்ட் இல்லையா? நானும் என்னடா எல்லாம் கொரிய பொங்கலும் மூக்கை நோண்டி உருட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அது வேறு, இது வேறு. எங்க நீ காட்டு கொரியன் ஹார்ட், நீ காட்டு. இனிமே இப்படி இப்படி உருட்டுவா? ஒழுங்கா காட்டுறேன். நான் இதுவும் காட்டுவேன், கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணேன். இல்லையா? நேரா பாரு, நேரா பார்த்து ஏசுது ஏசட்டும். எங்க மண்டை பழ மாதிரி மொழு இருந்தானே. சப்பிதான் சாத்தன் ஒரு சப்பிதான். ஏங்க ஆக்சுவலி என்ன தெரியுமா விஷயம், சப்பி அப்படிங்கறது வந்து ஒரு விதமான சாப்பாடு போல இருக்கு எங்க தமிழ்நாட்டுல. இங்க சப்பின்னா லூசர்னு அர்த்தம், திட்டுவாங்க. போலா நீ ஒரு சப்பிடா அப்படின்னு திட்டுவாங்க. ஐயோ இப்ப நான் கண்ணாடி போடணுமா? கண்ணாடி போட்டோட திட்டணும். ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கே. ஜேம்ஸ் விட்டு பூண்டு மாதிரி. அம்மா சொல்றாங்க எது ஜேம்ஸ் பாண்டா? ஜேம்ஸ் விட்டு பூண்டு மாதிரி இருக்கு. நான் போறேன். ஓகே ஐயோ எங்க சாயங்கால நேரம் டிக்டாக்கு ஏதோ ஒண்ணு தப்பாயிருச்சு. கண்ணாடிய போட்டு சிரிச்சதுக்கு சிரிக்கிறாங்க. அவனா நீ போடா வெளியா? ஐயோ
என்னங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி திட்டுது, இப்ப என்னடான்னா ஒரு வேற மாதிரி பாட்டுல போகுது பாரு. எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கழுவுது. இப்ப கண்ணாடி போட்டு முறைச்சு பார்ப்போம். கண்ணாடி போட்டு வரைச்சா எப்படி தெரியும் எனக்கு? இல்ல மோத்துல காட்டுவாங்க. நல்லா இருக்குது. நாங்க கிடைச்சா டான் ஆயிட்டா. ஏன்னா உங்க ஊர்ல எல்லாம் இப்படித்தான் டான் இருப்பானா? கேவலமா டான் ஃபார்ம் ஆயிட்டா 4 இடத்துக்கு போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். கேளுங்க, ஹலோ டான் டான் டான். மும்பைல நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி? இவங்களே கேள்வி கேட்டு இவங்களே பதில் சொல்றாங்க. எனக்கு யோசிக்க கூட டைம் தர மாட்டேங்கிறாங்க. இவர் கேட்கிறாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவரு கக்கஸ் போய்கிட்டு இருந்தேன். எங்க இப்படி கண்ணாடியை போட்டு கண்ணாடில இருந்து வெளியே எட்டி பார்ப்போம். What do you do for living? ஜாமா ஓட்டுறேன் bro. गाइस நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஞாபகம் ஆமாங்க. அதாவது கண்ணாடி அப்படி போட்டு பார்த்தோன்னே ஒருத்தர் வந்து கேட்குறாரு டிக்டாக்ல, வாட் டு யூ டூ ஃபார் லிவிங்? இந்த வாழ்றதுக்கு சோத்துக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது ஜாமா ஓட்டுறேன் ப்ரோ அப்படின்னா பவுடர் விற்கிறது. ஏண்டா என்னைய பார்த்தா அப்படியாரா இருக்கு? எப்படி பார்த்தீங்கன்னா நான் மூஞ்சியை கூட பவுடர் போட்டது இல்லை. அது அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. இப்ப ஜாமான்னு நீங்க தப்பா நினைச்சிருக்காரு. இது வந்து இங்க மலேசியா ஜாமா, ஜிபி முத்து ஜாமா அடைஞ்சிட்டா பாரு. அது வேற, அது அங்க, இங்க அது வேற. சரி நீ என்ன குங்குமம் வைக்க போறியா? இன்னொன்று இப்படி கொடுத்துட்டு வா. என்ன கொடுத்து அம்மா இல்ல அம்மா என்ன உசார் ஆயிட்டா. என்னன்னா நம்மள பொம்பளை ஒத்துக்க மாட்டேங்குது. சரி டிக்டாக்கு ஒரு உமா கொடுத்து பார்ப்போம். ஃப்ளைங் கேஸ் கொடுக்கறது வீடியோ இல்லையே, போட்டோ இல்ல. ஊது ஊது. யாரோ ஒருத்தர் இவரோட தலையில பலமா இரும்பு கம்பியால அடிச்சிருக்காங்க. அதனால இவரோட மெமரி பவர் பாதிக்கப்பட்டிருக்கு. இவரால 15 நிமிஷத்துக்கு மேல எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. அது மண்டையை பார்த்தோன்னே அவன் கஜினி மாதிரி ஒருத்தன். சரி போடு. அதாவது சின்ன திருத்தம், அதுல அது சொன்னதுல நான் சின்ன திருத்தம் பண்றேன். இவரால 15 நிமிஷத்துக்கு மேல எதையும் ஞாபகம் வச்சிருக்க முடியாது. இல்ல இவரால 15 நிமிஷத்துக்கு மேல நிக்க முடியாது. முட்டி வலி சார். நாக்கம் அடிச்சு எங்க மிஸ்டியை வந்து எங்க கொரியன் ஹாட் காட்டு அப்படின்னா உருட்டிக்கிட்டு இருக்கு. நாக்கம் அடிச்சு ஆக்ரோஷமா பாருடினா அப்படித்தானே பார்க்கணும். நல்லா பிரியாணி சாப்பிட்டு எங்கேயாவது பீஸ் மாட்டிக்கல அப்படி எடுப்பாங்க பீஸ அப்படி கோஸ் கொடுத்துட்டு எங்க நாக்கம் அடிச்சு காட்டு. சரி நம்ம விரும்மாண்டி கெட்டப்புக்கு போயிடும். கண்ணாடி போடாம நான் இது வரைக்கும் எடுத்து பார்த்ததில்லை. நான் தான் ஊர்ல டாப்ல இருக்கேன், மத்த எல்லாரும் எனக்கு கீழே தான்னா. அச்சோ கந்து வட்டிக்கு கடன் வாங்கியோ ஜட்டி வாங்கிறேன். எல்லாரும் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? சரி ஏதோ இந்த முறை எங்களை திட்டல பெருசா. என்னைய இவன பொம்பளைன்னு ஒத்துக்கல. இப்ப பாடுறா இப்ப பூசும் போது அவருக்கு மைண்டுக்குள்ள பாட்டெல்லாம் ஓடுது. விரு விருமாண்டி விருமாண்டி விரு விருமாண்டி விருமாண்டி அது ஒண்ணு வெறும் ஆண்டி ஆயிடுது. இவரு சும்மா மாஸ் ஹீரோ மாதிரி மியூசிக் வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கெல்லாம் இப்படி 3 விரல்ல பூசுவோம். மிஸ்டி 5 விரல்ல பூசி இந்த 5 விரலையும் பூசினாதான் மண்டை கவர் ஆகும். சரியா? சரியா?
நல்ல பாட்டுதான். எங்க இவங்க நினைச்சா பாவமா இருக்கு. விரும்பாண்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு பூசுனா ஒருத்தனுக்கு என்னடா மெலடி, இன்னொருத்தருக்கு டிங்கிரி டிங்காது. சரி நமக்கு என்னன்னு பார்ப்போம். அடுத்து எனக்கு கொண்டு கொடு. அவன் சிரிச்சு அழகா இருப்பானா? ஆனா எப்படியாவதுதான் சிரிப்பான். வெளியே வச்சு பார்த்தா தப்பல் எங்க இன்னைக்கு அதுக்கு என் மேல ஏதோ லெவ் திட்டவே மாட்டேங்குது. அப்படியா சொல்லுது? இவருக்கு கடைசி வரைக்கும் முக்குறா குங்குமம் வச்சுட்டு வர்றேன்டா என்ன பொம்பளைன்னு ஒத்துக்கிறான்னு அது கன்ஃபார்மே பண்ணிட்டு ஐயோ இனி வருவேன். இனி சேர்ந்து வாங்க குடும்பம். ஐயா வணக்கம். நாங்க நல்லவங்க. நாங்க யார் வம்பு தும்புக்கும் போறது இல்ல. போற எட்டமும் தெரியாம வர தட்டமும் தெரியாம பூ போல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா வணக்கம். அது உண்மைதான். உலகம் ஃபுல்லா தேடினாலும் ஒன்ன மாதிரி அவளை பாத்துக்க ஒருத்த கிடப்பானாடா? கிடப்பானா? என்ன சார் இன்னைக்கு பூரா லவ் மூட்ல இருக்கு. முடிய மறைக்கிறேன். மொட்டையை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது. என்ன சொல்லுது? இன்னைக்கு மாமாக்கு பிறந்த நாள்டா. 12 மணிக்கு அக்கா கேக் கொண்டு போகணும்டா. இவங்க 2 பேரையும் இது பொம்பளையாவே ஒத்துக்கல. இவரு பார்த்தாரு, சரி மூடும்போது சொட்டையை சேர்த்து மூடி பாப்பாங்க. இன்னைக்கு மாமாவுக்கு பிறந்த நாள்டா. இருக்கு அவள் அப்படித்தான். ஒண்ணு பேசியே கொள்ளுவாள், இல்ல பேசாம இருந்தே கொள்ளுவாள். ஒரு மாதிரி முக்கி 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 பொம்பளைன்னு அவன் வாயில இருந்து வாங்கிட்டான். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி இல்ல அவனுக்கு புரியல. இந்த போட்டோவை நல்லா பாருங்க. மிஸ்டியோட அந்த மண்டையோட சேர்த்து பாருங்க. வாத்துருக்கு என்ன உருளைக்கிழங்கு போட்டோலாம் போடுறாங்க. சரி பாக்கலாம். காய்ஸ் ஃபைனலா நான் ஒன்று பார்த்துட்டு கடையை மூடுறேன். இந்த வாட்டி என்னைய திட்டவே கிடையாதுங்க. இதே டயலாக் செகண்ட் டைம் இப்ப ஆரம்பிச்சிட்டு உனக்கு கேட்டது. தூத்துக்குடியில மச்சான், தூத்துக்குடியில கொடுத்தா சாத்துக்குடி. உனக்கு நேரம் சரி. நோ நோ ரிஜெக்ட். நான் வேற போஸ் கொடுப்பேன். வந்து சேர்றாங்க. உன்னோட முழு தகவல் வரட்டும் என் கைக்கு. நீ கதர்ல டிக்டாக்ல எங்க அதான் ஒரு அளவுக்கு தான். அதான் டிக்டாக் சொல்லுது, ஏய் முடிஞ்ச அளவுக்கு நல்லதா சொன்னேன், என்ன திருப்பி திருப்பி பட்டைய போட்டு சண்டைக்கு வர்ற, போடா வீட்டுக்கு. இத்தோட நாங்க கடையை காலி பண்றோம். நிறைய பேருக்கு டிசப்பாயிண்ட் ஆகிருக்கும். என்னைய கழுவி கழுவி ஊத்துணும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. ஆனா டிக்டாக் இன்னைக்கு என்னைய லெவ் பண்ணிருச்சு. கடைசியில ஏதோ போக மாட்டேங்கிறாங்க காண்டுல லைட்டா திட்டி பிடிச்சி. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களை நான் வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.